ஹலோ பசங்களா, இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம கிளாஸ் 8ஓட மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் 4.5 வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. The income of a person is increased by 10% and then decreased by same 10%. Then find the change in this income. சரிங்களா? சோ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. சோ இப்போ ஒரு பர்சனோட இன்கம் 10% இன்க்ரீஸ் ஆகுது. சோ அதே மாதிரி 10% டிக்ரீஸ் ஆகுது. அப்ப டோட்டல் அவரோட இன்கம்ல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இப்ப நோட் பண்ணிக்கோங்க. சோ எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்ப்போம். சோ ஃபார் two successive changes, so for two successive changes of x percentage and y percentage, the net change formula என்ன வரும் பாருங்க, which is x plus y plus xy by 100%. சரியா? சோ இதான் என்ன அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? சோ கிளியரா இருக்கா உங்களுக்கு என்ன பண்றோம்ட்டு? சோ இதுல x அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஓகே நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பிளஸ் 10% எழுதணும். சரியா? சோ y அப்படிங்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுனா மைனஸ் 10% அப்படின்னு நம்ம எழுதணும் இந்த இடத்துல. சரியா? சோ கிளியரா புரிஞ்சுதுங்களா? அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க இங்க. சோ அப்ப பிளஸ் 10, அப்புறம் வந்து மைனஸ் 10, சோ அடுத்தது பிளஸ் 10 இன்ட்டு மைனஸ் 10 பை 100. சோ வெளியில வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறத சிம்பிள் போட்டுக்கோங்க. கிளியரா இருக்கா? சோ இப்போ இந்த பிளஸ் 10 மைனஸ் 10 கேன்சல் ஆயிடும். அப்புறம் இந்த 0 கேன்சல் ஆயிடும், இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஸோ லாஸ்ட் என்ன வருது பாருங்க, நமக்கு -1 வருது, -1% அப்படின்னு கிடைக்குது. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அவருடைய நெட் இன்கம் ஆனது 1% ரெடியூஸ் ஆயிருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ therefore person's income that is decreased. Okay, income decreased by 1%. Decreased by 1%. So clear இருக்கா? நோட் பண்ணிக்கோங்க. சோ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா? இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ பசங்களா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இந்த ஒரு ஃபார்முலா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சேம் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இல்ல ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது, ஒன்னு இன்க்ரீஸ் ஒன்னு டிக்ரீஸ், இந்த மாதிரி எந்த காம்போல வந்தாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், இந்த சக்சசிவ் சேஞ்சஸ்க்கான நெட் சேஞ்ச் என்னன்றது கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சோ தட்ஸ் ஆல் பசங்களா. ஓகே, மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு, அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.